பட்டம் கொடுக்க கேக்குறான். சரி ஆத்துல இருக்கிற தவளை கட்டுறது அனுமதி பண்ணேன். பட்டம் வந்து போடா. நான் எப்படி சரிப்பா பட்டம் கொடுத்து விட்டாய். சரி அம்மா என்ன குறைக்குது? நாங்க எப்படி நாட்டை ஆண்டு வருகிறோமோ அத போன்ற எங்களுடைய பேரை காப்பாத்தி நாட்டை நீதான் ஆட்சி செய்ய வேண்டும். சரி அப்படியாப்பா. சரி மன்னவா போலாமாங்க? வாங்க போலாம். ஐயா வாப்பா. தந்தையும் தாயும் கூடி எனக்கு பேர்பட்ட அப்படியானால் நாட்டில் அமர்ந்து அரசாட்சி செய்ய வேண்டுமானால் இப்பொழுது இந்த தினத்துல என் மனைவியாக இருக்கக்கூடிய அதிருபவர்களை அழைத்து சில வார்த்தைகளை பேச வேண்டும். குடிமக்கள் குறைத்திருக்க போக வேண்டும். தம்பியாக இருக்கக்கூடிய சாந்த சேவனை அழைத்தோம். சில வார்த்தைகளை பேசிவிட்டு தம்பி இருந்து என் மனைவி விட்டு நாட்டு மக்களை குறைத்திருக்க வேண்டும். குடிமக்களை எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதனால என் மனைவியாக இருக்கக்கூடிய அதிருபவதியை நடத்தி அது சீக்கிரமாக விட்டார். அதான் சத்தியசீலனாகப்பட்டவர் நான் தேவையாக விடும்படியான அதிருபவதியை அழைக்க அதிருபவதியினர் பார்.
கல்யாணம் பண்ணலையா நாங்களாம் மாமா வீட்டுக்கு போகல இனிமா மாமா வீட்டுக்கு போறது பெரிய கதை மாதிரி மாமா வீட்டுக்கு போற மார்க்கத்தை சொல்லி என் கதை கதை இல்லடா ஒரு கல்யாணம் பண்ற வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணா ஒரு மாமியா வீட்டுக்கு எத்தனை நாள் கழிச்சு மறு வீட்டுக்கு போவேன்? ஏன் நான் என்ன மூச்சு திருப்பி நினைச்சனா கழிச்சு போவாங்க. அண்ணே நீ 3 நாள் தான் 4 வருஷமா போவாத. ஏன்? 4 வருஷம் கேளு. ஏன் என்ன சமாதானம்? 4 வருஷமா ஏன் போகுது தெரியுமா? 4 வருஷமா ஏடா போவாதீங்க? அம்மா ரோசமா தான் கட்டிக்காரன் காய்ச்சி கொடுத்துட்டு போய் ஜீவா 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 கட்டிக்காரன் ஒன்று போடுங்க. சாரு வச்சுக்கிறாங்க. பார்த்தா உடனே ஏறுது. கங்கையம்மன் தாயே வருவா.
ஆலங்குப்பத்து நன்னகரத்துல எழுந்தருளூர்லயே கங்கை அம்மன் இருக்காங்க. நமது ஊர்ல எல்லாம் சும்மா ஒரு மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துனா அது சும்மா அன்னைக்கு மட்டும் வழிபடுவாங்க கங்கை அம்மனுக்கு. ஆனா இந்த ஊர்ல பாரம்பரியா போன வருஷம் தான் ஏதோ ஒரு காரணம் தெரியவில்லை, அந்த திருவிழா நடத்தவில்லை, தெருக்குத்தும் வைப்பாங்க 2 நைட்டுக்கு, அதுவும் வைக்கவில்லை, என்னன்னு தெரியல. அப்படி இருந்த போதிலும் இந்த ஊரு சந்தை பூங்காவனம் அண்ணவர் கங்கை அம்மன் மீது பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டாக்கா, இந்த வருடத்துல சென்ற வருடத்துல மழை மும்மாறி பெய்யும், ஆனா அப்படிப்பட்ட மழையாகப்பட்டது பெய்யவில்லை. அந்த ஒரு காரணத்தினால் பூங்காவனம் அவர்கள் இந்த பாடல் கங்கை அம்மன் மீது இந்த ஊரு சேர்ந்த அவர் சொன்னாங்க, இந்த ஊரு சேர்ந்த கங்கை அம்மன் மீது ஒரு பாட்டு பாடணும், அதனாலதான் இந்த பாட்டு பாடுறேன் தம்பி. அது மட்டும் இல்ல, இந்த பாடலோட இருக்கின்றது அல்லவா, இப்ப வந்தா நம்மளுடைய பசங்களை அத்தனை பேருமே தமிழ் என்பது ஒன்று மறைக்கப்பட்டது ஒரு உண்மை. ஏன்னு கேட்டா, நான் படிக்கும் போது இதுக்கு முன்னாடி படிக்கும் போது பார்த்தாக்கா தமிழ் சப்ஜெக்ட்ல அந்த பாட புத்தகத்துல மார்க் லிஸ்ட்ல வரும் தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியலும் அப்படி வரும். ஆனா இப்ப பார்த்தாக்கா தமிழ் என்ற வார்த்தை கிடையாது. ஏன்னு கேட்டா, தமிழ் என்பது ஒரு பொதுவான, அதாவது விருப்ப மொழி ஆகிவிட்டது. எப்படி இந்த அரசாங்கம் விருப்ப மொழி ஆகிவிட்டது. ஏன்னு கேட்டா, கல் தோன்றா மண் தோன்றா உலகம் தோன்றா முன்பு, இந்த உலகம் தோன்ற பின்பு, அதாவது இந்த உலகம் தோன்றியதல்ல அப்பவே இந்த தமிழ் மொழியாகப்பட்டது பிறந்து விட்டது. ஆமா, அப்படி அந்த தமிழ் மொழியாகப்பட்டது இப்ப வர வர மறைக்கப்பட்டது. ஏன்னு கேட்டா, நம்மளுடைய பிள்ளைகளே நம்ம என்ன பண்றோம், நம்ம பிள்ளை இங்கிலீஷ்ல பேசணும், ஹிந்தியில பேசணும், அப்படி பல லாங்குவேஜ்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஆனா பேசலாம், ஆசைப்படலாம், ஆனா நம்மளுடைய தாய் இருக்காங்களே 10 மாசம் சுமந்தது, அந்த தாய் மறந்தாலும் மறக்கலாமே தவிர நம்ம தமிழ் மொழி மறக்க கூடாதான். அதுக்காகத்தான் இந்த பாடலிலே தமிழ், அதாவது தமிழை வைத்து இருக்கிறார். எப்படின்னு கேட்டா, சங்கரா சடாபரத்தில் தங்கி விளையாடு எங்கள் கங்கை அம்மன் தாயே வருவா, கங்கை அம்மன் தாயே வருவா, எம்மா கங்கை அம்மன் தாயே வருவா, கங்கை அம்மன் தாயே வருவா, எம்மா இளம் புனித புகை தமிழ பாட இந்த மைந்தனுக்கு வர மருள்வா, இந்த மைந்தனுக்கு வர மருள்வா. அத பிரம்மன் சபையில் கண்டு நோக்க, அப்பா 2வது வரி அவர் எழுதி இருக்கிறார் மகாபாரதத்தை தொடர மாதிரி. எப்படின்னு கேட்டா, சங்கட சடாபரத்தில் தங்கி பிள்ளையாடு எங்கள் கங்கை அம்மன் தாயே வருவாய், எங்கிலும் உனது புகழ் செந்தமிழால் பாட இந்த மைந்தனுக்கு வர மருள்வாய். 2வது அடியில மகாபாரதத்தை குறிக்கும். எப்படின்னு கேட்டா, ஏற்கனவே காலத்திலே தேவசபை கூடுகின்றது. அப்ப தேவசபை கொடுக்கும் தருவாயில் அப்ப சிவபெருமான் பார்வதியால் போக முடியவில்லை. அண்ணவர் போக முடியாததால், அதாவது சடையில் இருக்கணும் அந்த கங்கா அம்மனை இறக்கி விட்டு, அம்மா கங்கா பவானி தேவசபைக்கு எங்களால் போக முடியவில்லை, உனது ஒன்னே அனுப்ப வைக்கிறேன், அந்த தேவசபைக்கு போய் வருவாயா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்ப தேவசபைக்கு போறாங்க அந்த கங்கம்மா. போன உடனே அங்க அமர்ந்து இருக்கிற அத்தனை பேருமே ஆண்கள் தான். அப்ப ஆண்கள் அமர்ந்து இருந்த போது அந்த அம்மாவுடைய புடவை இப்பயும் சொல்றேன், ஒரு ஆணா பிறந்த அறிவு இருக்க வேண்டும், பெண்ணா பிறந்த புத்தி இருக்க வேண்டும். அப்படி என்பதாக ஒரு பெண்மணியாகப்பட்டவள் எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பெத்த புள்ளியா இருந்தாலும் சரி, இல்ல கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி, இல்ல நம்மள பெத்த இடத்துல அப்பா அண்ணவருக்கு எதிரில அடக்க ஆச்சாரத்தோட அமர வேண்டுமா. ஒரு பொண்ணா பிறந்து விட்டா அடக்க ஆச்சாரத்தோட அமர வேண்டுமா. அப்படி இந்த கங்கா பகவானி அந்த தேவசபையில அடக்க ஆச்சாரத்தோரமா, அதாவது வாயு பகவான் பார்க்க தன்னுடைய மார்போகப்பட்டது விலகி விட்டது. அப்ப விலகும் தருவாயில் 8 திக்கு பாலகர் ஒருவனானா அதோ வருணன் பகவான் பார்க்கின்றான். அப்ப தேவசபையில அத்தனை பேருமே
இருவருமே கங்கை அம்மாவனுடைய மார்பக துணியாக விலகி விட்டது. அதனால எல்லாருமே கை மூடிக்கிறாங்க. அப்ப கை மூடிக்கொண்டு விரல சந்தில பாக்குறான்னா அந்த வருண பகவான். ஆமா, பார்த்த உடனே அது பார்த்தார் பிரம்மதேவன். அடே வருணா, ஒரு தேவ சபையில் ஒரு மாற்றான் மனைவி மீது எப்போது ஆசைப்பட்டாயோ நீ மாடனா, அதாவது ஒரு மனிதனா பிரிவு என்ற சாபம் விட்டார். அடே கங்கா பவானி, ஒரு அடக்க ஆச்சோரத்துல ஆண்கள் முன்னாடி அமராமல் இருப்பதனால நீ எப்போ இது பல இருந்தாயோ நீ ஒரு மாநில பிரிவாய் என்று சாபம் விட்டார். அப்ப இருவருமே சந்திர குலத்துல சந்தன மகாராஜாவை பிறக்கின்றார். அன்னவர் திருமணம் செய்து 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து அதாவது 8வது பிள்ளை கங்கனை பெற்று எடுத்தாங்களாம். அதான் வரேன் கண்ணுற்று உன்னை அதை பிரம்மன் சபையில் கண்டு நோக்கே அந்த சாப்பத்தாலே சந்தான மனித சந்திர கொல்லோய் தனியே 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து எடுத்து எரிந்து விட்டு கங்கையில் பெற்றெடுத்த தாயே. அந்த அம்மா எங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா? எங்க தெரியுமா இருக்காங்க? தழைக்க தரணி எங்க நிறந்தாய் கங்கைய பிறந்து நீ மறந்தா சண்டை கங்கையா ஒரு வெடித்து அந்த கலை ஜெயித்து கொண்டாடிடப்பட்ட பல கோடி எம்மா இல்லை இல்லை என்ற பேடி பிறகு பூமி ஜீவன் நாடி. தனி அரசாங்கமும் இருக்கின்றது. தனி அரசாங்கம்னா ஒரு நாடு இருக்கின்றதல்ல, அந்த அம்மாக்காகவே ஒரு தனி நாடு இருக்கின்றது. அப்படி அந்த நாடாகப்பட்டது. அப்பா 4 வேதம் ரீகேஜூர் சாம அதர்வன சொல்ல முடியாது, 4 வேதமும் உருவான இடம். அப்படியாப்பட்ட இடம் எதுன்னு கேட்டா நான் மறை புகழும் வட காசி. நான் மறை புகழும் வட காசி, அந்த நாடு எல்லாம் உன்னதர சாட்சி. இந்த மனித பிறவையெல்லாம் இருந்து ஊட்டி வழி காட்டி செய்ய நந்தரத்தி நம்ம தாய உன்னை பாடி சொல்லி சேகர் எழுதன பாட்டி. அடிக்கிற சந்தங்காட்டியாரு அந்தாண்ட போல வரா நான் செவன் ஏமிரா பாபு பாஜக வட்டி போட சொல்றாரு. அப்படின்னு என்னடா கண்டவனுக்கு போறதுன்னு சொல்றாங்க. அப்ப நான் யாரு குடிச்சு வச்சியா? நான் கண்டன போறேனா? சண்டை போறேன் இருந்தாந்த வணக்கம் அப்படி மரியாதை இருக்கா? அப்பா சபைய ரச்சனையா பார்த்து இது எப்படியாப்பட்ட சபை? திருவாகி மகாராஜ் உப்பான் சபை. சொல்ல கேட்டா கண்ணு குடும்ப தெரியல சபைன்னு கேக்குறாங்களே சொல்ல தெரியல. பணியில பூரா வட்ட வட்டமா திட்டா கரைஞ்சு போச்சுமா. என்னதுடா ஏதோ சபைன்னு சொன்னேன், அது பூரா வட்ட வட்டமா திட்டா காஞ்சி போச்சு. பரவாயில்ல நீ வருவடா நல்லா. ஏமா அப்படி பார்த்தா மகாலட்சுமி கடாட்சியம் இருந்த சபை. அப்பா இது எதனால் கூடப்பட்ட சபை என்று கேட்டா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையாசங்குப்பத்திலே ஸ்ரீ அம்மன் ஐனாரப்பன் தமிழ் தெருக்கூத்து நாடக சபா. ஆமா, அந்த நாடகம் போட்டு அதாவது இந்த சபா உருவாக்கி 3 வருஷம் ஆகிறது. அப்படி 3வது வருடமாக துவக்க விழாக்காக இந்த நாடகம் இன்று ஓர் இரவு. அப்படி இருந்த போதிலும் கற்றறிந்த கணாதனம் வந்திருக்கும் என் தாய் தந்த மரங்களுக்கும் இந்த ஊரை சேர்ந்த நாட்டாம திருமுகத்த வைஸ் பிரசிடண்ட் அன்னவர் பொற்பாதத்துக்கும் அப்படி இருந்த
போதிலும் பல நாடக பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள் இந்த ஊர்ல. அப்படின்னா அப்பா இதோ கோவிந்தசாமி அவரு நாடக பேராசிரியர் தான். நம்முடன் நடித்த பேராசிரியர் நாடக பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அன்னவர் பொற்பாதத்துக்கும் மற்றும் இந்த ஊரை சேர்ந்த கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி, ஆமா நாடக பேராசிரியர் கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி, என் உயிருக்கு மேலான ஆர் சிவபிரகாசம் அன்னவர் பொறுப்பாதத்துக்கும் நம்முடன் நடிக்க அனைத்து ஆசிரியர் நல்ல உள்ளங்களுக்கும் நாடகாருக்கும் பெட்டிக்காருக்கும் பொட்டையாக நடிக்கும் இந்த கெட்டிக்காருக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். அப்பா சபைக்கு முன்பாக வந்தனே, நான் யார் எவருன்னு ஏதாவது விளக்கம் தெரியுமா? என்னடா கோயில்பட்டு சேர்ந்த ராமராஜா ஓர கூப்பிடுறியா? 100 ரூபா கொடுத்து கூப்பிடுறா. எனக்கு குடுக்கத்துல காசு வாங்கிட்டு போய் காலையில காடம் அடிக்கிட்டா சும்மாறா. என்னடா கடா? காசு வாங்கிட்டு போய் காடம் அடிச்சிட்டு வர வேண்டாம். எங்கடா வாங்க திருமகள் நாதாபாசி தேவ தேவகி சுதை நாச்சி திங்கள் அஷ்டமி அவனை பச்ச அமர பச்ச நீல ஜென்ம நட்சத்திர ரோகிணி நீ ஜென்ம நட்சத்திர ரோகிணி. அருமறை முதல் வரம் தானே ஐயா, அருமறை முதல் வரம் தானே சொந்த அம்மானை கொல்ல பிறந்தோனே. அருமறை முதல் வரம் தானே சொந்த அம்மானை கொல்ல பிறந்தோனே. கோவிந்தா கோவிந்தா என்று கூவி எழுந்த வலிக்கு குளிர்ந்த மலர வச்சிரா உன்னை தொட்டியில விளையாட ஜீவகோடி எல்லாம் கோவிந்தா உனது பாத்திரா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்க என்னும் பாவிற்கு சாற்றி நீராடினால் தீங்கென்ற நாடெல்லாம் திங்களும் மாறி போய்து ஓங்கு பெருந்தன்கள் வீடுகளில் உலக பூங்கு வழிப்போதில் பொறிவண்டு கண்படுதல் தேங்காத உட்கிறந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடல் நிற்கும் மல்லர் பெரும்பசிக்கல் நீங்காத சில்வன் இருந்தேலோ எம்பாவை சர்வத்து நாம சங்கீர்த்தம் கோவிந்தா கோவிந்தா.